நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விவாதிக்க காத்திருக்கிறோம். அதற்காக நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு, இரண்டு தேசிய தலைவர்களுடைய வாய்மொழியாக அவர்கள் சொல்கிற வார்த்தைகள், பரபரக்கும் இந்திய அரசியல் களம். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பொது வாழ்க்கையிலிருந்து மோடி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். பிரதமர் மோடி இளவரசர், மாவோயிஸ்ட் மொழியிலே பேசுகிற இளவரசர் என்று ராகுலை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணி என்ன என்கின்ற கேள்வியைத்தான் இன்றைய தலைப்பை நாம் விவாதிக்க காத்திருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகிற ஒரு மாறுபட்ட பேச்சுக்கள், யதார்த்தத்திற்கு வித்தியாசமான பேச்சுக்களை தாண்டி இன்றைக்கு அதைவிடையும் பல முக்கியத்துவமான இடைச்சொற்கள் அல்லாத பல புதிய கருத்துக்களை அரசியல் தலைவர்கள் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பேசி வருகிறார்கள். 428 தொகுதிகளுக்கான வாக்கு சதவீதம், வாக்கு அளிப்பு, பங்களிப்பு முடிந்திருக்கிறது. ஏனைய 100க்கும் மேற்பட்ட சொற்பமான இடங்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான கடைசி களப்பணிகள், இன்னும் 2 கட்ட வாக்கு பதிவுக்கான காலம் காத்திருக்கிறது. பேசுவோம். நம்மோடு இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வாருங்கள். அரசியல் விமர்சகராக அம்மையார் அனந்தி லட்சுமணன். வணக்கம். விஜயகிருஷ்ணா, காங்கிரஸ் கட்சியின். வணக்கம். நம்மோடு இணைப்பில் தற்போது இணைந்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோழர் கந்தசாமி அவர்களையும் நான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நம்மோடு இணைய இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகிருஷ்ணா, உங்கள்கிட்ட ஆரம்பிப்போம். இப்போ இந்த பொது வாழ்க்கையிலிருந்து மோடியை விலகணும் அப்படிங்கிற கருத்தை கார்கே வைக்கிறார். ஃபஸ்ட்டு இந்த பொது வாழ்க்கையிலேருந்து விலகணுன்றது மோடி அவர்களே சொன்னது. அவரே என்ன சொல்கிறாருன்னா, போன சில தினங்களுக்கு முன்பு இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தை பேசினா நான் பொது வாழ்வில் இருக்க அருகதையற்றவன் அவரே பேசுகிறாரு. சொல்லிட்டு அடுத்த சில தினங்களில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷத்தனமான சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அதாவது என்னென்னா, முஸ்லீம்களுக்குன்னு தனியாக பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க, முஸ்லீமுக்குன்னு தனியாக 15% பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க, முஸ்லீமுக்கு இருக்கிற ரிசர்வேஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இல்லாஜிக்கலான, லாஜிக்கே இல்லாத, ரேஷ்னாலிட்டியே இல்லாத டாபிக். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 112 சொல்கிறது என்னென்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு பட்ஜெட் தான். இதில் எப்படி நீங்கள் முஸ்லீமுக்குன்னு தனி பட்ஜெட்டு? அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று என்னென்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கே 13% தான். இதில் எப்படி 15% பண்ண முடியும்? இல்லை, இப்போ நாம் அதை சாத்தியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. போகிற போக்கில் இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகள். கார்கே என்ன சொல்கிறாரு, நான்லாம் எப்போதுமே ஏழைகளுக்காகத்தான் காங்கிரஸ் பேசும், நாங்கள் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்னா ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிசி இல்லை. இந்து முஸ்லீம் வெறுப்பை அவர் தொடர்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதாவினுடைய ஊழல் தலைவர்கள் பலர் பிஜேபியிலே உருவாகி இருக்கிறார்கள். மோடி ஊழல் நடைமுறைகளை பின்பற்றுகிறார். ஆனாலும் கூட பொது வாழ்க்கையிலிருந்து மோடி விலகுவதற்கு என்ன ஒரு காரணத்தை காங்கிரஸ் கட்சி சொல்கிறது? இல்லை, இது அவர் சொன்னதுலேருந்து விலகணும்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லை. அவர் இப்போ பிரதமர் பேசுகிறது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சுய முரண்பாடு அதிகமாக இருக்கும். ரொம்ப செல்ஃப் கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு பிரதமர் அவர்கள். அவரை சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தை பேசினா நான் அருகதையற்றவன் அவரே சொல்கிறாரு. அவர் சொன்னதானே நீங்கள் நடக்குது. இப்போ எங்கள் தலைவர், எங்கள் அகில இந்திய தலைவர் அதை புதுசாக சொல்லலை. இன்னொன்று, தோல்வி பயத்தில் தான் இப்படிலாம் பேசுகிறாரு பிரதமர். அவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி விகாஸ் அண்ட் விஸ்வகுருன்னு பேசினார். டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் உலக தலைவர்ன்ற மாதிரி விஸ்வகுருன்னு பேசினார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்து அவரோட நரேட்டிவ் என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த தேர்தல் விதிமுறைகள் வந்த பிறகு அவர் அதிகமாக காங்கிரஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து அவர் நரேட்டிவ் செகண்ட் ஃபேஸுக்கு அப்புறம் ஏப்ரல் 21க்கு அப்புறம் என்னவா மாறுதுன்னா, முழுக்க பிரிவினைவாதத்தை, அதாவது பிரிவினைவாதன்றது இந்தியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. பிரிவினைவாதத்தில் காங்கிரஸ் அவர் என்ன பேசுறதுன்னா, அதிகமாக பேசுறதுன்னா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ, இந்து முஸ்லீம் பிரிவினை, அதுக்கப்புறம் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன், இது மாதிரி நடைமுறை சாத்தியமே இல்லாமல் எங்கள் அறிக்கையிலே இல்லாத ஒரு சில விஷயங்களை தான் பேசுகிறாரு பிரதமர் அவர்கள். இப்போ
அதை விட மாவோ வேஷ்டி அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். என்ன அர்த்தம்னு தெரியல. மாவோயிஸ்டுடைய நடைமுறையில் இளவரசர் பேசுகிறார். இது ரொம்ப விவரமும் இல்லாமல் விஷத்தன்மை உள்ள ஒரு பிரச்சாரம். மாவோ அவர்கள் மாவோவோ அல்லது நக்சல்பாரி இயக்கங்களுடைய ஒரு சிஸ்டம் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது என்று நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் ஒடுக்குமுறை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இளவரசர் என்று குறிப்பிடுவது ராகுல் தான். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் தலைவரை இளவரசர்னு சொல்லுவதற்கு மோடி அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் அருகதை இல்லை. ஏன்னா அவர் கிங்காகவும் பல இதுவாகவும் போட்டு அவரை பற்றி மேய்ச்சாயாவாலா. ஆமாம், அவர் அப்படி தான் சொல்லிக்கிறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் அவரோட எவல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாய்வாலான்றாரு, அப்புறம் இந்து இதயக்கா சாம்ராஜ், இந்து இது எங்களோட அரசர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விகாஸ் புருஷ் டெவலப்மெண்ட்டாக வந்தார். இது இன்றைக்கி அவரோட கட்சியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டை இன்றைக்கி அவர் கடவுள் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்டாருக்குலாம் எது வந்தாலும் அது ஒரு தோற்று போன சித்தாந்தம். அது இந்தியா கான்ஸ்டியூஷன் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் மேலே அதிகப்படியாக நம்பிக்கை வச்சு இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷத்தனமான கருத்துக்களை பதிவிடுறது நல்லது இல்லை. இதில் இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட போக்கு என்னன்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். நாங்கள் பேசுனது இவங்களால ஏற்றுக்க முடியல. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பிரதமரும் பேசுகிறாங்க, அவங்களோட கட்சி சார்ந்தவங்களும் பேசுகிறாங்க. காங்கிரஸோட சித்தாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன். இவங்க என்னைக்குமே வெல்த் அக்யூமுலேஷனுக்காக சார்பாக தான் இருந்திருக்காங்க. இது இன்டர்நெட்டில் 2002 அப்புறமே பல சம்பவங்களில் ப்ரூவ் ஆயிருக்கு. பிரதமர் அவர்கள் குஜராத்தோட சிஎம்மாக இருக்கும் போதும் அவர் ரொம்ப கேபிட்டலிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காரு. அவர் வைப்ரண்ட் குஜராத்னு பல இது நடத்தினாரு. அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவாக இல்லை. கார்பரேட்டுகளுக்கானதாக தான். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோனோபிலிஸ்ட் அண்ட் கிரானிக் கேபிட்டலிசம்க்கு உகந்ததாக இருந்தது. அதில் பலனடைஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருநிறுவனங்கள், பல பெருநிறுவனங்கள் தான் அதில் பலனடைஞ்சிருக்காங்க. அதில் என்னென்னா குஜராத்தில் ஒரு சிஎம்மாக இருக்கும்போது லேபரோட க்ரோத்து ஜாப் க்ரோத்து பார்த்தீங்கன்னா 2.4%லேருந்து டிராஸ்டிக்காக டவுன் ஆகி 0.1%க்கு வந்தது. இப்போ முதல் கட்ட கருத்தில் இந்த வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ பிரதமர் பேசுவது தினம் புதிய கருத்துக்களாக இருக்கிறது. முதல் கட்ட கருத்தை நான் சொல்லிட்டேன். ஏன் மல்லிகார்ஜுன கார்கே அவரை பொது வாழ்க்கையிலேருந்து போகும் அப்படிங்கிறாரு. மார்க்சிஸ்ட், அதாவது மாவோடி சித்தாந்தத்தை இவர் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. நம்ம ரெண்டாவது பேசுவோம். பாக்கி இந்திய அரசியலில் தற்போது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்கள்கிட்ட தான் கேட்கணும். என்னோட சீனியர் நீங்கள். நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன். யாருக்கு பேட்டி கொடுக்குறேன்னா ரூபிகா லியாக்கத் என்கின்ற அந்த பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறார். என் தாய் மூலம்தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். என் தாயார் மரணத்திற்கு பின்பு நான் துன்யாவை பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். உலகை பற்றி, அதாவது துன்யா ஆகிரத்தை பற்றி சிந்தித்தேன். எனது ஆத்மாவுக்கான தேடுதல் என்ன என்பது. உண்மையிலே நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன். பரமாத்மாவால் அனுப்பப்பட்டு பயாலஜிக்கல் ரீதியாக நான் பிறந்தவனாக நான் இல்லை. எனக்கு ஒரு விடயத்திற்காகத்தான் நான் இந்த துன்யாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன், இந்த உலகத்திற்கு. கடவுளுடைய ஆற்றல் மூலமே நான் சுறுசுறுப்பாக இந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். அதே சமயம் எல்லாம் வல்ல இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றான். பகவான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் நினைக்கின்றானோ அது என் மூலம் நடக்கின்றது. அதே சமயம் நான் கடவுளை பார்த்ததல்ல. நீங்கள் எப்படி வணங்குகின்றீர்களோ அப்படியே நான் கடவுளை வணங்குகின்றேன். பரமாத்மா, ஷோல், ப்ராபசி, ப்ராஃபட்டிஸ், பட் நிறைய விஷயங்கள் சொல்லுறது ஒரு விதமான மாற்றமாக இருக்கிறது. ஒரு அரசியல் தலைவர் வளர்ச்சியை பற்றி பேசுவார், மற்ற விவகாரங்களை பேசுவது பரமாத்மா, ஆத்மா, இப்படியெல்லாம் பேசுவதை எப்படி பார்க்க? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன், மற்றபடி அதை விளக்கி சொல்லிடுறேன். இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தன்னடக்கத்தை காட்டுகிறது. சில சமயம் அவர் பேச்சு தன்னம்பிக்கையை காட்டும், இந்த பேச்சு தன்னடக்கத்தை காட்டுகிறது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு சொல்கிற கருத்துக்கள் தான். இப்போ நான் இறைவனால் அனுப்பப்பட்டேன் என்பதெல்லாம் என் கையில் ஒன்றும் கிடையாது. நான் முடிஞ்சவரை செய்கிறேன். அதில் ஏதாவது பலன் முடிஞ்சாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அற்புதமான வாசகம் இருக்கு இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு தான் இது.
மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க, நான் கடவுளின் குழந்தை என்று சொல்லியிருக்கார். எல்லா தலைவர்களுமே தன்னடக்கத்தோடு சாதனைகள் புரிந்த பிறகும் செய்வார்கள். அந்த வெளிப்பாடாகத்தான் நான் முதல் பார்வையில் பார்க்கிறேன். அப்படினால் பாக்கிட்ட ஒரு சின்ன குறிக்கு நம்ம 2 பேருமே கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா ஆன்மீக லெவல் என்பது ஒரு உச்சபட்சமான ஒரு விவகாரம். பரமாத்மா, ஜீவாத்மா, ஆன்மீகம், துன்யா, ஆகரம், கபர்ஸ்தான், இப்படியெல்லாம் பல வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சென்றவர் இனி அவர் மதங்களை பற்றியோ குறிப்பிட்ட சமூகங்களை பற்றியோ பேச மாட்டார் என்று நான் நம்பலாமா? நம்பத்தான் வேண்டும். அவர் பேசுகிற அணுகுமுறை அப்படி இருக்கும்போது அப்படித்தான் நம்பத்தான் வேண்டும். சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயம் பேசினால் அந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை நாம் விமர்சிப்பதில் தயக்கம். இதில் ஒன்றும் சர்ச்சை இல்லை, யாரையும் விமர்சிக்கவில்லை. இதில் இல்லை, நான் சொன்ன வாசகத்தில் அவரை பற்றி தான் சொல்லிக் கொள்கிறார். இதில் ஒன்றும் விமர்சனம் இல்லை. இனிமேல் அவர் சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசினால் யாராக இருந்தாலும் சார், இதில் இவர் இன்னார் அப்படின்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசும்போது அதை நாம் விமர்சிக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்க்குறேன். இதில் என்ன நான் புரிந்து கொள்ள வரையில் அவர் இந்தி மொழியில் தான் பேசியிருப்பார் என்று இந்தியில் தான் பேசுகிறார். அதனுடைய நேரடி மொழிபெயர்ப்பு தெரியல, பட் மொழிபெயர்ப்பு நானும் தமிழில் தான் படித்தேன். இதில் என்னன்னா, நான் கடவுளாக அனுப்பப்பட்டவேன்னா அந்த தொனி இருக்குது பாருங்கள், அதில் நான் கடவுளின் ஏக பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி இல்லை, அப்படி பேசலை. நான் கடவுளுக்கு இணையானவன் அப்படிலாம் பேசலை. நான் ஏதோ இந்த சர்வீஸ் சேவை செய்கிற நாட்டுக்கு என்னால் முடிஞ்ச வரையில். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் என்னை கருவியாக பயன்படுத்துகிறான் இறைவன் அப்படிங்கிறதே சப்மிஷனோட ஒரு அடையாளம் தான். நான் ஒன்றும் கிடையாது, ஐ எம் ஒன்லி எ டூல் என்று நினைக்கிற அந்த எண்ணம் அது நிலையாக இது ஆன்மீகத்தினுடைய உச்சபட்ச நிலை. ஆமாம் சார், சமூக சேவையை ஆற்றுபவர்கள் கூட இப்படி நினைத்து செயல்படுவது வரவேற்கத்தக்கதாக நான் நினைக்கிறேன். பாக்கிட்ட இன்னொரு கேள்வி, பரபரப்பான இடைவேளைக்கு முன்னாடி கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் வாக்க மட்டும்தான் வெல்ல வேண்டும், எஞ்சி இருப்பதோ 10 நாட்கள். ஆனால் ஆத்மாவை பற்றி பேசி அரசியலுக்கு என்ன லாபம் வரப்போகிறது? பாக்கி இந்த கேள்விக்கு நான் ஒரு கரஸ்பாண்டடாக ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்ச்சி நடத்துவதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் இன்னொரு உட்பொருளும் இருக்குமோ? ஆன்மீகம் சார்ந்து வாக்கு அரசியலுக்காகவும் மக்களை மடமாற்றுவதற்காகவும். ஏன்னா காலகாலமாக 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒன்றை பேசினார், மோடி கேரண்டின்று. அதற்கு பின்பு இஸ்லாமிய வெறுப்புகளை பேசினார், நான் சொல்லவில்லை, நீங்கள் இவரை போன்றவர். அதற்கு பின்பு இப்படி பேசுகின்றார். இது ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையான வடிவமாக இருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் மறுக்கலாம் அல்லது சரியாக சொல்லலாம். முதலில் ராஜாஜி அவர்கள் எழுதிய வியாசர் விருது புத்தகத்தை பலமுறை படித்திருக்கிறார். மகாபாரதத்தின் பிழிவு அதன் அடிப்படையில் சொல்கிறேன். போர்க்களம் என்றால் அங்கே யுத்தம் இருக்கும். அந்த யுத்தத்தில் சில உத்திகள் தந்திரங்கள் கையாளப்படும். அதை பகவான் கிருஷ்ணனும் கையாண்டால், பாண்டவர்களும் கையாண்டார்கள், கௌரவர்களும் கையாண்டார்கள். அங்கே களம் வேற. ஆனால் அதே போர்க்களத்தில் தான் பகவத்கீதை என்ற ஆன்மீக தத்துவமும் உபதேசிக்கப்பட்டது. பீஷ்மர் என்ற பிதாமகர் அவர் அம்புப்படுக்கையில் படுத்து கொண்டிருந்த போது சில உபதேசங்களை, ஆன்மீக கருத்துக்களை சொன்னார். ஆக களம் ஒன்றாக இருந்தாலும் நபர்களின் சிந்தனைகள் வெளிப்பாடாக சில இது இருக்குது. நான் ரொம்ப டீப்பாக போனால் இது ஒரு ஆன்மீக உரையாயிடும். இஷ்யூ அது அல்ல, இஷ்யூ அது அல்ல. என்னென்னா, தேர்தல்ங்கிறது ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் மாதிரி தான் கேம். பல தளங்கள் சொல்லியிருக்கேன். அங்கே வெற்றி தோல்வி தான் முக்கியம். வெற்றி தோல்விக்கு என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே சமயத்தில் ராஜஸ்தானில் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதை பல தளத்தில் சொன்னால், அவர் பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, பாஜக தலைவர் நரேந்திர மோடி அரசியல் தான் பேசுகிறார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆக அதுக்கு அப்பலஜெட்டிக் டோன் தான் மறுநாளே பேசுகிறார். சிறுபான்மையருக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஹஜ் பயணத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன்றாரு. 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன பேசுகிறார் நண்பருக்கு, ஒரு நாள் இப்படி பேசுகிறார், ஒரு நாள் அப்படி பேசுகிறார். அதில் லேட்டஸ்ட்டாக என்ன பேசுறது அதுதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா முன்னாடி பேசுறது நான் கோபத்தில் ஏதாவது பேசிட்டு அப்புறம் சாரிப்பா நீங்கள் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னா 2வது நிலைப்பாடு இருக்குல்ல, அதுதான் சரியான நிலைப்பாடாக எடுத்துக்க முடியும். ஆனால் இப்போ பரமாத்மாவுடைய நிலைப்பாடு உச்சபட்ச நிலை. அது அவர் அதான் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவர் சொல்றார், எல்லாவற்றையும் அறிந்தவனாக நான் இருக்க முயற்சிக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையும் அவருடைய பலம், தன்னடக்கம் அவருடைய பலம் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ளும். என்னன்னா, இதில் நீங்கள் ஒரு கருத்தை நான் சுட்டிக்காட்டு, நீங்கள் கேட்கல இருந்தாலும் பதில் சொல்கிறேன். மோடி அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி கருத்து சொன்னாங்களே. ஒரு மனிதர் ஓய்வு பெற வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது அவர்கள்தான்.
அவர்தான் நான் செய்யலாமா ரெஸ்ட் எடுக்கணும். மனித புனிதன் மொரார்ஜி தேசாய் அவரோட ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போது இனி அரசியல் ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வரமாட்டேன், அரசியலுக்கே வரமாட்டேன் என்றும் மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்றும் உறுதி பூண்டார். கடைசி வரை அதை கடைபிடித்தார். விபி சிங் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு இனி அரசியலுக்கு வரமாட்டேன், தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்குகிறேன், எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன், கடைசி மூச்சு வரை அப்படி இருந்தார். சில பேர் அப்படி இருக்காங்க. அவர்கள் நினைத்து கொண்டார்கள் நான் இந்த இதிலேருந்து ஒதுங்கிப்பேன். ஆக அது அவர்களுடைய விருப்பமே தவிர நாமளாக சொல்ல முடியாது. சரி, இன்னொருத்தராக சொல்லப்படாது. அது 25 வயசுலயும் அது ரிட்டையர், 90 வயசுலயும் அரசியல் இருக்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்டுக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ ரிட்டையர்ட் இல்லாத ஒரு போஸ்ட் வாழ்க்கை. எப்பவுமே எழுதலாம், எப்போதும் சமூக பணி செய்யலாம். திரு கந்தசாமி, ஆம் ஆத்மி கட்சியினுடைய சார்பாக நடக்கிற இந்த விவகாரத்தில் கெஜ்ரிவால் தற்போது பேசியிருக்கிறார். டெல்லியிலே 56% வாக்காளர்கள் எங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மியே கோவா, குஜராத் மற்றும் ஆசாம் போன்ற பல மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே மாறுதல் நடக்கும். வாக்காளர்கள் ஒன்றும் பாகிஸ்தான் அவர்கள் அல்ல. அதே சமயம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தன்னுடைய பொசிஷனை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு முன்பு அமித்ஷா ஆணவத்தால் பேசுகிறார் என்று கடுமையாக சொல்கின்றார். தற்போது திரு பாக்கியோடு பேசியதோடு இணைத்து சொல்லுங்கள், களம் எப்படி இருக்கிறது? களம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்தியா கூட்டணிக்கு. இந்தியா கூட்டணி அவர்கள் எப்படி 400 தம்பட்டம் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக 150 சீட்டு கூட கிடைக்க போறது கிடையாது. 350 சீட்டுக்கு மேல இந்தியா கூட்டணி பெற்று இந்தியா கூட்டணி மிகப்பெரிய சிறந்த ஆட்சியை கொடுக்க 4ஆம் தேதி தயாராக போறாங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது ரொம்ப நல்லா கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா பிஜேபி மக்களை குழப்புன்ற வேலைய ரொம்ப சிறப்பா பண்றாங்க. முன்னாடி எல்லாம் 3வது 4வது ஆட்கள் பேசுவாங்க. இப்போ நேரடியா மோடி, அமித்ஷா அவங்களே டைரக்டா இறங்கி இப்போ அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா தன்னை கடவுளுக்கு மேலானவர் அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டு கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் ஏதோ தன்னடக்கம் அப்படிங்கிற மாதிரி பாக்கி சார் சொல்றாரு. தன்னடக்கம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் பொய்யர்களின் பொய்யோட மூட்டை இவர்கிட்ட இருக்கு. இவங்க என்ன பேசுவாங்கன்னா என்னெல்லாமோ உளறியாச்சு லாஸ்ட் ஒரு 4 கட்டத்துல, முதல் கட்டத்தை தவிர. இப்போ அதை சரி கட்டணும். எப்போதுமே பிஜேபி நபர்கள் அந்த மோடியை பெரிய ஒரு பிம்பமா தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்குது. அவர் பெரிய ஆளு, அவரை விட பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது அப்படின்னு. இப்போ மோடியோட சப்போர்ட்டர், சிம்பத்தியர் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பிஜேபி சிம்பத்தியர், நடுநிலையாளர்கள் அப்படின்னு இருக்கவங்க கூட ஒண்ணு ஓட்டு போட வரல, இவர் மேல உள்ள அதிருப்தியில. இன்னொன்னு அவங்க மத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில போய் ஓட்டே பிஜேபிக்கு போடாம வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருச்சு, பிஜேபி அடுத்து வராதுங்கிற முடிவுக்கும் அவங்க வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் அடுத்த 2 பேஸ்ல அந்த மாதிரி ஆட்களையாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு, அதாவது தன்னுடைய கட்சிக்காரர்களின் தன்னுடைய சப்போர்ட்டரையும் சரி பண்றதுதான் இந்த நாடகம்லாம். இந்த நாடகத்துக்கு அந்த சப்போர்ட்டரையும் தன்னுடைய கட்சிக்காரர்களையும் தாண்டி யாருமே இதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்க மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். ஒரு செயல் செய்யறது அப்படிங்கிறது என்னன்னா அந்த செயல் என்ன நோக்கத்தின்படி செய்யப்படுகிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது இவரு என்ன திட்டங்கள் எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதே போல் இப்ப என்ன பேசினாலும் சரி, செய்யறத பார்த்துக்கிட்டு அவர் தன்னடக்கமா இருக்காரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு அவங்களுடைய கட்சிக்காரர்கள் நம்புவார்களே தவிர அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் உள்ள நடுநிலையாளர்களுக்கும் எதிர்கட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல தெளிவா தெரியும். நோக்கத்தின்படி அவர் தவறானவர், தவறு செய்யறார், 10 வருஷம் தப்பு பண்ணிட்டாரு, இனிமே அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதைத்தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் தெளிவா சொல்லி இருக்காரு. என்னன்னா இதுவரை யாருமே பேசாத, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனா யாருமே இந்த அரசியல் களத்தில் பேசாததை அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு. கந்தசாமி, என்ன நடந்துகிட்டு இருக்கு? செப்பாலஜிஸ்டுடைய ப்ரெடிக்ஷன் தற்போது 5 கட்டங்கள் முடிந்த பின்பு வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இதையெல்லாம் மகாரா பிரபாகர், அது மட்டும் இல்லாமல் நேற்று பேசக்கூடிய பிரசாந்த் கிஷோர், பாரதிய ஜனதா உண்மையிலேயே மெஜாரிட்டி கண்டிப்பாக பெறும் என்கின்றார். இந்தியா டுடே மேகசின்ஸில் அவர் தொடர்ந்து பேசுகிறார். ஹிந்தியிலே பராகாத்தத்துக்கும் பேட்டி கொடுத்திருக்கிறார். 300க்கும் மேற்பட்ட இடங்களை அவர்கள் பெறுவார்கள் என்கிறார். ஆனால் எப்படி பெறுவார்கள் என்று சொல்லவில்லை. அதே சமயம் தென்னிந்திய மாநிலங்களில் நிறைய இடங்களை பெறுவார் என்று சொல்லுங்க. அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்களும் தான். பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை எப்போதுமே
அவர் வந்து ஒரு பெரிய அனலிஸ்ட், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இன்னைக்கு ரிசல்ட் இன்னும் வரல. அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு ஆரம்பத்திலேயே, அதாவது முன்னாடி களத்துல நின்று களத்துல இருந்து டேட்டா எடுத்து சொன்னவர் இப்ப வந்து ஜோசியம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஜோசியப்படியே அவர் சொன்னதுனால கடைசி 7வது கட்ட தேர்தல் வரை அதை அவர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரே தவிர பிஜேபி எப்படி 400ன்னு சொல்றதோ அதைத்தான் அவர்கள் சொல்லிக்கிட்டார்கள். நேஷனல் மீடியாஸ் எல்லாம் எல்லாமே இன்னும் அதையே சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அந்த கடைசி கட்ட தேர்தல் வரை அவர்கள் வேற வழி இல்ல, அதனால சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை பிஜேபி ஆட்களோ மோடியோ அமித்ஷாவோ இப்ப சொல்றத குறைச்சிக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் மோடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு, மோடிக்கா கேரண்டி. இப்ப கேரண்டியை பத்தி யார் பேசுறா? யாருமே பேசுறது இல்ல. ஏன்னா உண்மை நிலவரம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பிஜேபி ஆட்களுக்கும் சேர்ந்துதான் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, லிஸ்ட்ல 15 பேர் ஏற்கனவே 75 வயசை காரணம் காட்டி ரிட்டையர்ட் பண்ணிட்டாரு. இப்ப பாகிஸ்தான் சொன்னாரு ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகணுங்கிறது அவர்தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு. ஆனா பிஜேபியில மட்டும் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகணும் மோடி அமித்ஷா முடிவெடுப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் மட்டும் தான் யாருமே முடிவெடுக்க முடியாது. அப்ப இப்போ ஆம் ஆத்மியினுடைய தலைவர் வெளியே வந்திருக்கிறாரு. உங்களுக்கு பொதுவாக மேற்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி போன்ற பகுதிகளில் உங்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக பல செய்திகள் வந்தாலும் இவருடைய ஹனுமான் சாலிசா பாடுவது ஒரு ப்ரோ ஹிந்துத்துவா, அதாவது ஒரு சாஃப்ட் நேச்சர், இதை தாண்டி நல்ல அழகான ஹிந்தி பேசுவது இவருக்கெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். இந்த விவகாரத்தில் தற்போது எங்கெல்லாம் அவருடைய பரப்புரை இருக்கிறது, இந்தியா கூட்டணிக்கு இவருடைய பிரச்சாரம் எப்படி உதவ போகிறது? சார், இந்தியா கூட்டணி 2 வகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கு. ஒண்ணு, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுவதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய மக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது, அவர் எந்த ஒரு பைசா கூட ஊழல் இதுவரை நிரூபிக்கவும் படல, ஆதாரமும் இல்ல, இதுவரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கேயுமே ஜாமீன் கேட்கல. உச்ச நீதிமன்றமே அவர்களை ஜாமீனில விட்டுருக்காங்க இந்த இன்டீரியர் பெயில்ல. சோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய இதால நாம, அதாவது ஆம் ஆத்மி கட்சி 22 தொகுதியில நாங்க போட்டி போடுறோம், 22 தொகுதியிலும் வெற்றி பெற போகிறோம். இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தி பேசுகிற பெல்ட் எல்லாத்திலையும் அவருடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் அதிகமா இப்ப விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா 10 வருஷமா டெல்லியிலையும் சில வருஷங்களா பஞ்சாப்லையும் பல சாதனைகளை செய்துவிட்டு அவர் பேசுகிறார். வாயில வட சொல்ற வேலையே கிடையாது. மக்களுக்கு போய் பலனடைஞ்சிருக்கு. நீங்க டெல்லியில போய் கேட்டீங்கன்னா ஒரு வீடும் இந்த ஆம் ஆத்மியின் அரசால் பலனடைஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியம், ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் வாக்குறுதியாக பிரதானமாக வைக்கிறது ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் தான். இதைத்தான் செய்ய சொல்கிறோம், இதை செய்தும் காட்டியிருக்கிறோம். இதை பார்த்து மக்கள் இவர் போன்ற ஒருத்தர் சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டணி டெல்லி, பஞ்சாப் போல இந்தியா முழுவதும் இதே போல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வருவோம் இவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்காரு. இன்னைக்கு மோடி உத்தரவாதத்துக்கு எந்த சப்போர்ட்டும் மக்களிடம் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் இந்தியா கூட்டணியின் உத்தரவாதத்திற்கு தான் சப்போர்ட் இருக்கு. நன்றி. கந்தசாமி இணைப்பில் இருக்கிற நம்ம 2வது பேசுவோம். அனந்தி லட்சுமி அம்மா, இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சிலது எனக்கு நகைச்சுவையாக இருக்கும், ஆனால் நம்ம பேசுகிறோம். மோடி என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பகவானை பற்றி பேசினார், ஆத்மாவை பற்றி பேசி முடிச்சுட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காலையிலே ஓட்டு போட போங்க வாரணாசிக்கு. எப்படி போங்க? ஒரு 25-30 பெண்களாக போங்க. சும்மா போகாதீங்க, நல்லா ஆரவாரமாக பாட்டு பாடிக்கிட்டே போங்க. கையில் ஏதாவது தட்டு இருந்தால் தட்டிக்கிட்டே போங்க. யார் சொல்கிறா? ஐயா மோடி அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் ஒன்று கூடி ட்ரம்ஸ் இருந்தால் அடிச்சுட்டு போங்க, தட்டு இருந்தால் தட்டுங்க. எதுக்கு? வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். 10 மணிக்குள்ளே போயிருங்க அப்படின்னாரு. இதே மாதிரி கொரோனா காலத்திலும் தட்டை எடுத்து தட்டுங்கள் என்று சொல்லப்பட்டதாக அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. இதுக்கு எப்படி பார்க்குறீங்க? பல விஷயங்கள் நம்ம பேசணும். ஒரு கேள்வியாக உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். மோடியினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது? முதலில் ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நீங்கள் திரு மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் அதை எதிர்ப்பதமாக தான் எடுத்துக்கிறீங்க.
யாரா இருக்கட்டுமே முதல்ல இருந்து அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஒரு ஒரு பிரைம் நிமிஷம். மினிஸ்டர் பேசும்போது அதை நம்ம கேட்டுத்தான் ஆகணும். எதிர்ப்பறன்னு நினைக்க இல்ல இல்ல, ஏன் இதை நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நீங்க என்னோட முதல் வரியிலேயே குறுக்கிட்டு சொல்லிடாதீங்க. அதாவது கொரோனா காலத்துல வந்து விளக்கேத்துங்கன்னு சொன்னாரு, தட்டு வச்சு தட்டுங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் வந்து ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக தான் சொல்லப்பட்டது. ப்ரோ கொரோனால சோர்ந்து இருந்த மக்களை ஐயோ அந்த அப்ப வந்து கொத்து கொத்தாக மக்கள் வந்து உலக நாடுகளில் செத்து விழுந்து கொண்டிருந்த நேரம், இந்தியாவில் மட்டும் அப்ப தாக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்ச காலம் அந்த மக்களை உற்சாகப்படுத்தி இந்த மருந்தை கொண்டு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, அதை கொடுக்கறதுக்காக அந்த நீங்க வந்து மனசு தளர்ந்து போக கூடாது அப்படின்னு நேரடியா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே பயம் தான் வரும். என்ன பயம் வரும்? ஓ அப்ப நமக்கும் வந்துருமா அப்படின்ற பயம் வரும். அது வரக்கூடாது. அந்த நம்பிக்கை, ஒரு டாக்டர் கிட்ட வந்து எவ்வளவு மோசமான கேஸ் எடுத்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் அடுத்த நிமிஷம் இந்த பேஷண்ட் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சா கூட ஒரு டாக்டர் அப்படிதான் சொல்லுங்க. அவங்க சொல்றது இல்ல, அதாவது களப்பணியை தன் உயிரை துச்சமா நினைச்சு களப்பணி ஆற்றுகிற மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு அஞ்சலி, அதாவது பாராட்டும் வகையிலும் என்று அறிவித்தார். இது வந்து உலக அளவில் இந்த நடைமுறை இருக்கு. அந்த கொரோனா காலத்துல பேண்டமிக் கான்டேஜியஸ் டிசீஸ் வரும்போது அது தற்போது வாரணாசியில இப்போ வாக்குகளை போடுறதுக்கா இப்போ வாரணாசி தொகுதியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஏற்கனவே வந்து இவங்க சொல்ற அந்த அவர் என்னைக்குமே அவர் வந்து சிறுபான்மையரை அவங்க எனக்கு ஓட்டு போடணும் இந்த மாதிரி வாக்குக்காக அரசியல் பண்றவர் இல்ல சிறுபான்மையரை திருப்தி படுத்துறதுக்காக வாக்குகள் அள்ளி வீசுறாங்களே, அப்படி அவர் செய்யவே இல்லை. பொதுவா நாட்டு மக்கள் எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சப்கா விகாஸ் சப்கா இதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் அவர் கொண்டு போறாரு. அதனால அந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த மண் எப்பேற்பட்ட மண் அந்த காசி, அதனால மக்களை வந்து நீங்க இந்த மீதி பேர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நீங்க மனசு தளர்ந்துடாதீங்க. அதே அர்த்தத்துல தான் நீங்க வந்து நல்ல உற்சாகமா நம்ம மோடி அவர்கள் இருக்கார்கள், நமக்கு அவருக்கு நிச்சயமா நல்லதுதான் செய்வான்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்கனவே இருக்கு. அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக பக்கத்துல ஒரு ஆதாரம், இப்போ முதல்ல எந்த தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காக முதல்ல சொன்னாரோ அந்த அடிப்படையில் தான் இப்பவும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நான் பார்க்குறேன். சரி திரு விஜயகிருஷ்ணா, இந்த ஒரு சூழல்ல வரக்கூடிய செய்திகள் இப்போ இன்னும் கிட்டத்தட்ட 1ஆம் தேதி நமக்கு எக்ஸிட் போலுடைய கருத்தெல்லாம் வரப்போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அநேகமாக 8 நாட்கள் இருக்கிறது. இந்த கடுமையான போட்டியில் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக 100 இடங்கள் பெறுமா என்ற ஒரு சந்தேகம், 150 பெறுமா என்ற சந்தேகம், அல்லது பழைய நிலைக்கு செல்லும் என்றெல்லாம் நேற்றைய கூட பல செய்திகள் இருக்கின்றது. சில செய்திகள் காங்கிரஸ் கட்சிக்கான முன்னேற்றத்தை காட்டினாலும் மற்றும் பல தரவுகள் ஒரு பின்னடைவை காட்டுவதாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஃபஸ்ட்டு நான் சார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். சார் சொன்னார் எலெக்ஷன் வந்து ஒரு கேம் மாதிரின்ட்டு. அது பிஜேபிக்கு எலெக்ஷன் வந்து ஒரு தந்திர விளையாட்டாக இருக்கலாம். பட் ஆனால் ஜனநாயக நாட்டில் எலெக்ஷன்ன்றது மக்களோட வாழ்வாதாரத்தை சம்மந்தப்பட்டது. ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல்ன்றது வருங்காலத்தில் இல்லாதப்பட்ட மக்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. அதே மாதிரி மேடமும் சொன்னாங்க சப்கா விகாஸ்ன்ட்டு. இதே பிரதமர் அவர்கள் நீங்கள் சொன்ன விஷயத்தையும் ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட். இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்தியாவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இந்தியாவை உருவாக்கியவர்கள், இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா அறிவியல் அந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் தான் இந்த சொசைட்டியை எவல்யூட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கூட்டு போக முடியும். ஏன்னா இந்தியா வந்து கொலோனியல் பீரியடில் ரொம்ப பேட்லி எக்ஸ்ப்ளாய்டட் கண்ட்ரி. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இந்த மக்களுக்கு எஜுகேஷன் போய் சேரணும், இந்த சயின்டிஃபிக் அறிவியலும் டெக்னாலஜியும் வளர்ந்தால் மட்டும்தான் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம உயர முடியும்னு ரொம்ப ஆணித்தரமாக நம்ம கொலோனியல் பீரியட்ல ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டட் நம்ம வி ஆர் வெரி எக்ஸ்ப்ளாய்டட். நம்ம அதிகமாக சுரண்டப்பட்டவங்க பை அவுட்கமர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி மேடம் சொன்னாங்க, இதே பிரதமர் அவர்கள் ஒரு காலகட்டங்களில் ஒரு பேச்சில் என்னை பொறுத்தவரையிலும் 4 கேஸ்டஸ் தான் இருக்கு, விமன், ஃபார்மர்ஸ் அண்டு புவர் அப்படின்ட்டு ஒரு 4 இதை சொல்கிறேன், யூத், இளைஞர்கள். என்னன்னா இந்திய நாட்டில் இதெல்லாம் பேசுகிற பிரதமர் அவர்கள் இந்தியா பர் கேபிட்டாலில் 145வது இடத்துல இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 134வது இடத்துல இருக்குது, இன்ஃப்ளேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. இதே பிரதமர் அவர் சொன்ன அந்த 4 கேஸ்டஸில் முக்கியமாக இருக்கவங்க ஃபார்மர்ஸு. 16 லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண பிரதமர் அவர்கள் எதுக்கு ஃபார்மர்ஸுக்கோ இல்லை எஜுகேஷனல் யூத்துக்கோ எஜுகேஷன் லோனையோ இல்லை வந்து கல்வி கடன் இல்லை விவசாய கடனை தள்ளுபடி பண்ணவே இல்லை.
அதாவது இந்த 19 ஏப்ரலுக்கு அப்புறம் கேரண்டிக்கு அப்புறம் இந்த இஸ்லாமிய வெறுப்பு, மத வெறுப்பு, ஹிந்து வெறுப்பு இப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கே நீங்கள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்கிறதுலே உங்கள் கவனத்தை திசை திருப்பி பிஜேபிக்கு மேலே இருக்கக்கூடிய பல விஷயங்கள், ஊழல் குற்றங்கள், சிஏஜி ரிப்போர்ட்டு, ஆதர்ஸ் ஸ்கேம் ஊழல், அப்புறமா எலக்ட்ரல் பாண்ட், அப்புறம் விலைவாசி, ஜாப்லெஸ், இதெல்லாம் நீங்கள் பேசாமல் விட்டுருப்பீங்களோ, அதை அவங்களுக்கு வாய்ப்பாக கவனமாக பயன்படுத்திக்கிட்டாங்களோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எப்படி உண்மையிலே நீங்கள் நடந்தீங்க? நீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இவங்க திசை திருப்பலாம். அந்த திசை திருப்புதலுக்கு காங்கிரஸ் உட்பட்டு இதுக்கே பதில் சொல்லிட்டு இருந்தாங்களா, இருந்திருக்கீங்களா? இது நீங்க ஒரு ட்ரெண்டா பாத்தீங்கன்னா இது ப்ரோ பாப்புலிஸ்ட் இல்ல ப்ரோ ஆட்டோகிராட்டிக் ட்ரெண்ட். இவங்க இது மாதிரி தான் சாய்வாலான்னு எதேச்சாகாரம், இதே ஆமா சர்வாதிகாரி எதேச்சாதிகாரம், இவங்க ட்ரெண்ட் இப்படிதான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்வாலான்னு சொல்லி பாப்புலிஸ்டா பேசினாரு. மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனையை நான் தான் அட்ரஸ் பண்ண போறேன், அதுக்கு ஒளிவிலக்கு கொடுப்போனேன். ஆனா குஜராத்தில் நடந்ததோ இல்லை கடந்த 10 வருஷத்துல நடந்ததோ எதுவும் சாதாரண மக்களுக்கோ இல்லை அடித்தட்டு மக்களுக்கோ சப்போர்ட்டா கிடையாது. இதுக்கு அடுத்து இப்போ என்னன்னா அது நீர்த்து போய் விட்டது. அதனால இன்னைக்கு என்னன்னா பொய் பிரச்சாரங்கள்ல மத பிரிவினையிலிருந்து இன்னைக்கு ஒரு மாநிலங்கள் பிரிவினைக்கு வந்துட்டாரு. பிரதமர் அவர்கள் வேற ஒரு மாநிலத்தில் பேசும்போது தமிழ்நாட்டை குறிப்பிட்டு பேசுறாரு. அதுக்கு அங்க இருக்கிற அந்த முக்கிய கட்சியை சார்ந்த ஒருத்தரும் உங்களுக்கு அங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த கோயிலோட சாவியை நீங்க எடுக்க வேண்டியதானு சொல்றாரு. இது ப்ரோ ஆட்டோகிராட்டிக் ஸ்டைல். இது என்னன்னா இவங்க இதை பண்றதா நினைச்சு அவங்க வீக் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த பிரிவினைவாதத்தை வைக்கும் போது காங்கிரஸோட இந்த செக்குலரிசமோ இல்லை இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ன்றதோ இல்லை வெல்த் கிரியேஷன்ன்ற கான்செப்டோ இது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இது என்னன்னா பிரதமர் அவர்கள் அவர்களோட மேனிஃபெஸ்டோவை பற்றியோ இல்லை அவங்களோட கட்சி கொள்கையை பற்றியோ பேசாமல், அவரை பற்றியும் பேசாமல் அதிகப்படியாக காங்கிரஸ் கட்சியோட கொள்கையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி போய் பேசினதில் எங்கள் மேனிஃபெஸ்டோ ரொம்ப அழகாக போய் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்னென்னா நீங்கள் கேட்டிங்க, பிரதமர் அவர்கள் அவரோட தோல்வியை ரொம்ப இம்ப்ளிசிட்டாக ஒத்துக்கிட்டாரு அவரோட ஆக்ஷன்ஸில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பாருன்னு அதிகப்படியாக பேசின பிரதமர் அவர்கள் கடைசியாக பேசின அவரோட ஒரு 60லேருந்து 70 ஸ்பீச்சஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 16 இடங்களில் மட்டும்தான் அதை குறிப்பிட்டு அதுவும் ரொம்ப லோ டோனில் பேசியிருக்காரு. அதனால் அவங்க இந்த இந்தியா மண்ணில் பிரிவினைவாத அரசியலுக்கு இடம் இல்லை. இதை பிரதமர் அவர்களும் உணர்ந்துட்டாங்க. ஆனால் திரும்பி இந்த கரஸ்பாண்டிங் டு த ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அவங்க ரொம்ப அதை ரீஎம்பசைஸ் இப்போ மோடிக்கு 72 வயசு 73 வயசு ஆச்சு. அதே மாதிரி உங்கள் தலைவர் இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே 80+. அப்போ ஓய்வு எடுக்க வேண்டியவர் அவர் தான். அந்த கருத்தின் அடிப்படையில் ஏன் இது சொல்கிறாரு? 10 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது மோடிக்கும் கார்கேக்கும், அல்லது ஒரு 8 வருஷம் வித்தியாசம் இருக்குது. இவர் இப்போ ஆக்டிவாக இருக்கார். இன்னைக்கு சென்னையில் பேசுகிறாரு, பல்லடத்துக்கு போகிறாரு, நாகர்கோவில் போயிட்டு ஆசாம் முடிச்சுட்டு டெல்லிக்கு வந்துட்டு நேராக யூபிக்கு போயிடுறாரு. இது அவருடைய இதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போது இந்த ஓய்வு எடுக்க சொல்கிறதுல என்ன இருக்குது? இது பிஜேபியில் ஒரு ட்ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 அப்புறம் பிரதமர் அவர்கள் முதல் முறையாக பிரதமர் ஆன பிறகு இம்ப்ளிசிட்டாக நாட் டைரக்ட்லி அவங்க ஏஜ் ஒரு 75க்கு மேலே ஆனவங்க எல்லாம் பார்ட்டி சர்வீஸ் கட்சி கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க யார் பிரதமராக இருக்கு. ஒருவேளை நாளைக்கு ஜெயிச்சிட்டா அவங்க முடிவு பண்ணிட்டு மோடி இருக்கணுமா, ராஜ்நாத் சிங் இருக்கணுமா, அமித்ஷா இருக்கணுமா, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க எதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? இல்ல அது மாதிரி அவங்க கட்சி விவகாரத்தை பார்க்காம எதுக்கு எங்க கூட்டணியில அவங்க தலையிடுறாங்க? என்ன தலையிடுறாங்க? அவங்க கூட்டணியை பத்தி விமர்சிக்கிறாங்க. இது ஒரு கிரவுண்ட் லெவல் ஆஃப் டெமோக்ரஸி, இது கட்டமைப்பான இது. அதை பத்தி பேசுங்க. அவங்க கூட்டணி பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்கறேன். இல்ல இவங்க பொதுவா எங்க உட்கட்சி விவகாரம் எல்லாத்துலயும் இவங்க தலையிடுறாங்கல்ல, நாங்க தலையிடல. நீங்க அந்த விஷயத்தை இது பண்ணிருக்கீங்க சரிங்களா? இது என்ன செய்யும் போது பொதுமக்களுக்கு அவங்க எவ்வளவு நேர்மையா நடந்துப்பாங்கன்னு பாருங்க. உட்கட்சியிலேயே தன் கட்சியில தனக்கு ஈக்குவலா ஒருத்தர் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லிஸ்ட் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொருத்தரையும் தூக்கிக்கிட்டு இருக்காரு. நான் எங்க தலைவர் சொன்ன மாதிரி அடுத்த 6 மாசத்துல அதனால உட்கட்சியிலேயே ஜனநாயகத்தை அவர்களால் பேண முடியல, உட்கட்சியிலேயே அவர்கள் தான் அப்படின்னு இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்துதான் ஆகணும். ஆம் ஆத்மியில அவர் மாட்டினால் மாட்டார். போற போக்குல அடுத்து வாரண்ட் மம்தாவுக்கும் ஸ்டாலினுக்கு வரும்னு ஏன் சொன்னாரு? அவங்க கட்சி சேர்ந்த கூட்டணி அதே மாதிரி சொல்லலாமா? குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் வரைக்குமா சொல்லாம இருந்திருக்கலாமே, ஏன் சொன்னாரு? அதாவது பிஜேபி என்னெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கோ அது எல்லாமே நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க. ஒரு 50 நாள் ஜெயில போய் இருக்கும்போது உங்களை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்லா யோசனை பண்ணி என்னென்ன நீங்க மக்களிடம் சொல்லாம இருக்கிறீங்கிறத ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது பிஜேபியோட உள் விவகாரம் மட்டும் கிடையாது சார், இதுதான் அவங்களுடைய ஆட்டிடியூட்.
இந்த ஆட்டிடியூட் நம்மளுடைய டெமோக்ரஸிலையும் பிரதிபலிக்குது. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வச்சு ஆட்சி செய்யல, அதிகாரிகளை வச்சுதான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமாக ஒரு ஏரியால இருந்து வர்றாங்க. அவர்கள் செலக்ட் பண்ற ஒரே ஆட்கள் தான். யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது கிடையாது. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தாண்டோடித்தனமாக, அதே நேரத்தில் ஏதாச்சும் அவர்கள் செய்யறதுதான் இப்ப பிரச்சனையே. இது மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். சரி பாக்கி, இப்போ இப்படி பரஸ்பரம் பேசுறது தவிர்க்க முடியாது, ரெண்டு பக்கமும் பேசுவாங்க. திரு பாக்கி, ஒரு பத்திரிகையாளராக நான் என்ன கேட்குறேன், அரசியல் கட்சி சார்புடையவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நிச்சயமாக தோல்வி அடைந்தாலும் நான் தோல்வி என்று சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இப்போ நான் என்ன ஒரு பார்க்குறேன்னா, இப்போ வரக்கூடிய தகவல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு ஹெக்டிக் டாக், பரபரப்பான அல்லது வேறு விதமான ஒரு மாய பிம்பங்கள் இப்படியெல்லாம் பல விதங்களில் போகிறதுனால போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு சினாரியா ஏற்படும், அல்லது ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு அசம்பிளி, அதாவது பார்லிமெண்ட் வருமா, எப்படி பார்க்குறீங்க? மூணு ஆன்சர் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். முதல்ல பிஜேபி கூட்டணி ஜெயிச்சுட்டா, நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுறேன், பிஜேபி கூட்டணி. அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 400 இடங்கள் என்பது பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அவங்க சார் நான் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா 100 மார்க் வாங்குவேன்னு சொல்லுவேன், 90 மார்க்கு இல்லை 85 மார்க் வாங்கினா வெரி குட் தான், அது ஒரு தப்பு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், பாஜக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள், தெலுங்கு தேசம், அப்புறம் ராமதாஸ் அவரை மாதிரியான சில எல்லா கூட்டணி கட்சிகளையும் கூப்பிட்டு, இல்லை நான் ஒரு 10 கட்சி பேரெல்லாம் விட்டுருவோம், அந்த 10 கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா எல்லாரும் நரேந்திர மோடி சொல்லுவாங்க, பிஜேபிக்காரங்களும் சொல்லுவாங்க. ரைட்டு, நான் கூப்பிட்றேன் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கேட்குறேன், திரிணாமுல் காங்கிரஸை கேட்குறேன், சிவசேனாவை கேட்குறேன், அப்புறம் திமுக எல்லா கட்சியும் கேட்குறேன், யார் பிரதமருக்கு வேட்பாளர்னு கேட்குறேன். அவங்களால சொல்ல முடியுமா? சிம்பிள், பெருசாக ஒன்றும் கேட்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்துடலாம்ல, வர முடியாது எப்படி சொல்ல முடியும்? இப்போ சொல்லுங்க, நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சொல்கிறதுக்கான டைம் இல்லைல்ல. அதாவது சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஒரு தனிநபர் மீது ரிலே ஆகணும். எங்க தலைவர் கிளியரா சொல்லிட்டாரு, ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல அறிவிக்கப்படும். 2004 நாங்க ஆட்சிக்கு வந்தப்பவும் பிரதமர் பேசுன்னு இல்ல. நீங்க எனி தொடர்பான ஒரு தகவலை நான் சொல்லி 2004 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியும் அதிக இடங்களை பெற்றது, 60 பின்னாடி வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோனியா காந்தி தான் பிரதமராக வேண்டும் என்ற முனைப்பு காட்டப்பட்டது. அதற்கு முலாயம் இசையவில்லை. அப்துல் கலாம் அவர்கள் கூட யார் வருகிறாரோ, அதிக பெரும்பான்மை உள்ளவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருந்தார். மன்மோகன் சிங் வந்துட்டார். ஆனால் சோனியா காந்தி பிரதமராவதை முலாயம் சிங் ஏற்கவில்லை. கடைசியாக காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தான் இவர் மன்மோகன் சிங் வந்தார். 10 வருஷம் ஆட்சி செய்தார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக அவங்க சப்போஸ் மன்மோகன் சிங் இல்லை, சோனியா காந்திக்கு ஓகே அப்படின்னு முலாயம் சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அவங்க தான். அதுக்கு முன்னாடி யார் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார்? சோனியா காந்தி தான். ஆக யார் முன்னிறுத்துகிறார்கள் என்பது ஒரு வைட்டல் ரோல். இது ஒரு பிரச்சனை. நீங்க 3 சொன்னீங்க, ரெண்டாவது சொல்லுங்க. இப்போ நீங்க ஹங் பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் அப்படி ஒரு சூழல் இருக்கு. இல்ல இப்போ பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள், யோகேந்திர யாதவ் போன்ற கருத்து கணிப்புகள் மோடிக்கு எதிராக ஒரு ஆன்டி வேவ் இருக்கு அப்படி சொல்லப்படுது. சில விஷயங்கள் அப்படி இல்லை, வருவாருங்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நேற்றைய தினம் பிரசாந்த் கிஷோர் கூட அவரே அப்பப்போ மாற்றி சொல்லியிருக்காரு. அவர் நிறைய மாற்றாரு ஆகும், அதில் ஒன்றும் தப்பு. நேற்று கூட சொல்லும்போது தென் மாநிலங்களில் அதிகமாக இடத்தை பிடிப்பாங்கன்னு தான் சொன்னாரே தவிர எந்தெந்த ஸ்டேட்ல எதற்கான காரணங்கள் அவர் சொல்லல. அவர் ஹிந்தியில பேசுறாரு. நான் ஒரு 20 தடவை கேட்டேன். He may be having his own methodology, his own sources, resources எத்தனை இருக்கும். அவருக்குன்னு சில அணுகுமுறை அலுவலகங்கள் கூட இருக்கும். எல்லா அணுகுமுறைகளையும் அடிப்படையில் அவருக்கு கிடைச்ச தகவல்கள் வச்சுக்கிட்டு அவர் கருத்து சொல்றார். இன்னமும் கூட அது மாதிரி சொல்றாங்க. நேற்று வரையில் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைத்து விடும் தான் சொல்றார்.
அவர் சொல்றது. அதே மாதிரி பிரகலாத் பிரபாகர் போன்றவர்கள், யோகேந்திர யாதவ் போன்றவர்கள், இன்னும் பல விவகாரங்கள் எல்லாம் இப்போ நாம ஒரு விஷயம் பேசுவோம். ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எல்லா அரசுக்கும் எதிராக இருக்கும். அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ இருந்தாலும். அதே சமயம் கடந்த முறை இருந்த பெரும்பான்மை கட்சிகள் அவரோட கூட்டணியில் இல்லை. அது ஒரு சரிவுதான். அதற்கு பின்பு இவர்களுடைய கூட்டமைப்பு, எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம், ஒரு மாநிலத்திற்கு 2-3 தொகுதிகள் பிஜேபிக்கு சரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். நிறைய தேவையில்லை. பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேஷ், உத்தராஞ்சல், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா, ஒரு 3 தொகுதி பார்த்தாலும் ஒரு 18-20 மாநிலங்கள் வருது. அந்த 17 மாநிலங்கள்ல பிஜேபி பலமாக இருக்கிறதுல 3 பார்த்தா கூட 70 தொகுதி சரியும். இதை நீங்க எப்படி மறுப்பீங்க? அப்படியே நான் சொல்றது வெறும் 3 தான் சொல்றேன். நான் அந்த 3 + 18 மாநிலத்துக்கு 3 சரி, 3 18 68 தொகுதி 70. அது ஒரு சின்னது பெரியதுமான மாநிலங்கள். இப்ப 80 இடங்கள் கொண்ட ஊபியில 3 தான் காங்கிரஸ்க்கு ஆதரவு. அசாம் போன்ற சின்ன மாநிலங்களே 3 இழப்பு. அப்படின்னா ரேஷியோங்கிறது ஒரு பக்கம். அந்த நம்ம அந்த விவாதத்துக்கு அது சாத்தியமா இல்லையா? மோடிக்கு எதிராக போறதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா? இருக்கலாம். அது தேர்தல் முடிவுகளை பொறுத்து அதெல்லாம் இருக்காதுன்னா சார், நம்ம 2 பேரும் பேச சொல்றோம். மகாராஷ்டிராவில் பாதிக்கு பாதி வருவாங்கிறான் இந்த பக்கத்தில் உள்ளவங்க. அதே மாதிரி தேஜஸ்வி மாநிலங்கள்லையும் கடும் போட்டி இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்லையும் காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கு, கர்நாடகாவிலையும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. 10 டிக்கெட்லாம் வேணாம், ஒரு 3-4 நீங்க அதை இந்த 3 சொன்னதை வச்சுக்கிட்டே நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்ப இழுபறி இருப்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? இது வரேன் சார், நான் அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படியே ஒரு இழுபறி என்று சொல்லி மாற்று தரப்பினர் அழைத்து அவர்கள் நிரூபித்து ஆட்சி அமைத்து பிறகும் கூட எவ்வளவு காலம் நீடிக்கும்? அதுதான் 2வது பிரச்சனை. அது எத்தனை வருஷம்? இதுவரையில் இந்த மொரார்ஜி தேசாய் ஆட்சி, விபி சிங் ஆட்சி, இவர் தேவகவுடா ஆட்சி, அது போன்ற பல ஆட்சிகள் 5 ஆண்டுகள் நீடித்ததாக வரலாறு இல்லையே. மன்மோகன் சிங் கூட ஃபுல் மெஜாரிட்டியா ஆட்சி பண்ணல. இல்ல, மன்மோகன் சிங் காலத்துல ஒரு ஒருமித்த நிலைப்பாடு வந்தது. மாற்று தரப்பினருக்கு ஆதரவு இல்லை. அதே மாதிரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வராதுன்னு எப்படி சொல்றீங்க? வாஜ்பாய் எப்படி வந்தது? 98-99 ஒரு காமன் கிரவுண்ட் வரும்போது நின்னுடும். அதில் இப்போ அந்த நிலை இப்போ 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு தேவகவுடா ஆட்சியும் ஐக்கிய குஜராத் ஆட்சியும் நிலை பெறல. ஆக இப்படி ஒரு சூழல்ல காமனா ஒரு வேட்பாளர் கந்தசாமி இருங்க ஐயா பேசி முடிச்ச அப்புறம் உங்கள்கிட்ட வரேன். இங்க சொல்லி முடிச்சு நான் காமன் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் அவர் ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று ஒருத்தர் பார்க்க ஒரு சந்தேகம். அதுதான் அது கொண்டு போக முடியுமா? நிச்சயமா. ஆனா அது 2வது, அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் நாம பேசக்கூடிய ஒரு விவகாரம். இது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. இந்த சந்தேகம் இருக்குதானே? கந்தசாமி சொல்லுங்க சார். கந்தசாமி இல்ல, ஐயா சொன்ன மாதிரி காமனா எடுத்துக்காம இந்த கூட்டணி அமையல. இந்த கூட்டணி அமைந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தொகுதியில ஒரு வேட்பாளர் தான் போட்டிருக்கோம் இந்தியா கூட்டணி சார்பா. இதுவே எல்லாருடைய ஒத்த கருத்து தான். சரிங்களா? 100% இந்தியா கூட்டணி 4ஆம் தேதி ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையை பெறப்போகிறது. அன்னைக்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கறத எங்களுடைய யோசனை. ஒன்னும் செய்ய மாட்டாங்க. யார் என்ன செய்ய போறாங்க? ஜெயிச்சவங்க ஆட்சியை பதவி வைப்பாங்க. என்ன செய்ய முடியும்? நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க ஆட்சி இருக்க போறீங்க, இல்லன்னா மோடி கண்டிப்பா பண்ணுவாரு. இல்ல எளிதாக மோடி அவர்களால் எளிதாக இந்த பதவியை விட்டு போக முடியாது சார். என்ன சார் நீங்க சவால் விடுறீங்க? கடந்த இதுல 7-8 நாளா அவர்கள் வேற வேற மாதிரி பேசக்கூடியது கண்டிப்பாக இதன் பின்னால் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத என்னை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. சட்டத்தை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. சட்டம் தான் பெருசு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மீறிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவர்களால் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா சார் ரொம்ப தெளிவா தெரியும். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மேற்கு வங்கம், பஞ்சாப், டெல்லி, ஹரியானா இங்க எல்லாம் கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் 3 சீட் சொல்றீங்க. மகாராஷ்டிரா 50-50 போயிட போகுது. பீகார்ல எல்லாம் 50-50 போயிட போகுது. அவர்கள் எடுக்க வேண்டிய அதிகபட்ச ஸ்கோரை போன எலெக்ஷன்லயே எடுத்துட்டாங்க. சவுத் இந்தியால எல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறது. இவ்வளவு இதுவும் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சூழல் தான். இத கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி பாக்குறாங்களே தவிர மத்த எல்லாருக்கும் பாக்கி சார் முதற்கொண்டு எல்லாருக்கும் அவருக்கும் எல்லாமே தெரியும். இதை மீறியும் அவர்களால் அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியல. அதை இழுத்துக்கிட்டே போறாங்க. இப்ப ஒத்துக்கொள்ள அவசியம் இல்லை. ஏன்னா ரிசல்ட் வரல.
நம்ம எதிர்பார்க்கிறது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அவங்க என்ன செய்ய போறாங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, பாக்கி சொல்லுங்க சார். நான் என்னோட கேள்வி கந்தசாமி என்னுடைய கருத்தை ஒட்டியே சொல்கிறேன். சரி. பல இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெஸ்ட் பெங்காலில் வெற்றி, சரி, எல்லா இடங்களும் சீஸ் பண்ணுது. பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் ஆம் ஆத்மி தான் பெற்றுவிட்டது. சிவசேனையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும், அதாவது சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை தான் மகாராஷ்டிராவில் அள்ளிட்டு போச்சு. எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஆனால் எல்லாராலும் சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை ஏன் முடியாது அப்படின்னு சொல்றேன். ஏன் முடியாதுங்கிற காரணத்தை நான் சொல்லி ஆகணும். ஒன்று, சில தினங்களுக்கு முன்பு நம்ம இந்த தேர்தலில் வயநாட்டில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் போட்டியிட்டதெல்லாம் நான் இப்போ கொண்டு வரல, அது எல்லாமே சொல்கிறேன். திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நான் வெளியிலிருந்து ஆதரிப்பேன். சொல்லிட்டாங்க. அது நித்திய கண்ட பூர்ணாயுசுன்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் ஒன்று, எந்த நேரமும் கால வருவாங்க ஒன்று. அதுக்கு அதை ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாரு, திரிணாமுல் காங்கிரஸை நம்ப முடியாது, பிஜேபி பக்கம் போயிடுவாங்க. என்னுடைய கேள்வி தான், இப்போ ஒரு கட்சியின் மீதே உங்கள் நம்பிக்கை இல்லை என்றால் ஒட்டுமொத்த கூட்டணி மீது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்பிக்கை வரும்? ஒன்று. இரண்டாவது, ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன், இதற்கு மாற்று கருத்தே கிடையாது. தேசிய அளவிலான ஒரு கட்சியின் தலைமையில் மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மன்மோகன் சிங், வாஜ்பாய் மாதிரி நிலையான ஆட்சியை தர முடியும். அது இல்லை இப்போ இந்தியா கூட்டணியில். அதுதான் பிரச்சனை. நிலை வருமானு எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படி ஒரு தலைமை வராதுன்னு எப்படி சொல்றீங்க? சரி, அப்படியே வச்சுப்போம் சார். எல்லாத்தையும் பேசணும். ராகுல் காந்தி விட்டுருங்க, நம்ம ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வச்சுப்போம். அப்படியே வச்சுப்போம். மம்தா பானர்ஜிக்கு தமிழ்நாட்டை பற்றி, தென் மாநிலங்களை பற்றி என்ன தெரியும்? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தென் மாநிலங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி எழுப்போம். குஜராத்ல இருக்கிற ஒருத்தருக்கு தென் மாநிலத்தை பத்தி என்ன தெரியும்? ஸ்டாலின் மாட்டிப்பாரு, மம்தா மாட்டிப்பாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. விஜயகிருஷ்ணன் நிறைய கருத்து சொல்லுங்க. அவர் சார் சொன்னாரு 2004 நிலையான ஆட்சி கொடுத்தோம். அதாவது உங்களை மாதிரி நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் மேலே ரிலே ஆக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இங்கே இந்தியா கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி பல விமர்சனம் வச்சிங்க. இந்த கூட்டணியை நிலைக்காது நிலைத்து தேர்தலை வெற்றிகரமாக சந்திச்சாச்சு. கண்டிப்பாக ஆட்சியும் எங்கள் ஆட்சி தான் வரும். யார் இண்டிவிஜுவல் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உற்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஸ்ட்ராங்காக ஜனநாயகன்ற ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி யார் வந்தாலும் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியும் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதியும் தான் பிரதமர் வேட்பாளர். சமூக நீதி எல்லாம் நடக்குது இல்லை, எல்லாமே ரிசர்வேஷன் அடிப்படையில் ஓபிசிக்கு இடங்கள் கொடுக்கப்படுகிறது, தலித்துகளுக்கு கொடுக்கப்படுகிறது, எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்க. அப்புறம் நீங்க என்ன புதுசா சமூக நீதி கொண்டு வர போறீங்க? இல்ல, அது எவ்வளவு தூரம் போயிருக்கு? நீங்க அது எக்கனாமிக் டர்ம்ஸ்ல கன்வெர்ட் ஆயிருக்குங்களா? இடபிள்யூஎஸ் இல்ல சார், நீங்க ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் சார். நீங்க வேணாம் சார், அப்புறம் ஏன் சார் நீங்க ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட்ன்றீங்க? நீங்க எவ்வளவு தூரம் எக்கனாமிக் டர்ம்ஸ்ல சார் பர் கேபிட்டால கன்சிடர் பண்ணலாமா சார்? ஓப்பன் கேட்டகரியில இருக்கவங்களோட பாதி தான் ஓபிசி பர் கேபிட்டால இருக்காங்க, அதை விட பாதி தான் எஸ்சி இருக்காங்க, அவங்களோட கம்மியா இருக்காங்க எஸ்டி. நீங்க எப்படி டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் இன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? நீங்க சொல்லுங்க, உங்க டைம்ல என்ன ஓபிசிக்கோ இல்ல ஓபிசி பிரதமர்ன்றீங்க, ஓபிசிக்கு எக்ஸ்க்ளூசிவா என்ன ஸ்கீம் கொடுத்துருக்கீங்க நீங்க? விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தா ஒன்று சொல்லுவீங்க, விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தா ஒன்று சொல்லுவீங்க, கொண்டு வரலன்னா இப்படி கேள்வி கேட்பீங்க. என்ன பண்ணுது? இல்ல, நீங்க எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க. நீங்க அதுக்கு முன்னாடி இப்ப சிறுபான்மையினருக்காக அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் மோடி அவர்கள் முஸ்லீம் சொல்லிட்டாருன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஐயோ இப்படி ஓப்பனா சொல்லிட்டாரேன்ற வருத்தம் தான் உங்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இதே முஸ்லீம்களுக்காகவோ இல்ல நீங்க சொல்றவாவே இருக்கட்டும், அந்த சிறுபான்மையினருக்கு அத்தனை வருஷம் நீங்க என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணினீங்கன்றத சொல்லுங்க. ஃபஸ்ட்டு மைனாரிட்டி அஃபேர்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரியை சோஷியல் ஜஸ்டிஸில் டிபார்ட்மெண்ட்லேருந்து கார் ஓவர் பண்ணி மைனாரிட்டி அஃபேர்ஸ்னு மினிஸ்ட்ரி இருங்க எடுத்துட்டு வந்தது காங்கிரஸ். நீங்க நிறுத்துனீங்க பாத்தீங்களா உங்க கவர்மெண்ட்ல மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் மைனாரிட்டி உமன்ஸுக்கு உமன்ஸ் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் மிஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸுக்கான ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு வந்தது தான். இன்னைக்கும் மைனாரிட்டிஸ்னா உங்க பார்வைக்கு தான் முஸ்லீம்ஸுக்குன்னு தெரியுறாங்க. நாங்கள் மைனாரிட்டிஸ்னா அனைவரையும் நாங்கள் தான் மைனாரிட்டிஸாக எல்லாமே இருக்கிறாங்க. ரிலிஜியஸ் இன்க்ளூடிங் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. எங்க மேனிஃபெஸ்டோல இந்தியால 1000 சில்ட்ரன்
பாஷைகள் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கும் 8th ஷெட்யூல்ல அவங்களுக்கான உரிமைகளை கொடுப்போம்னு சொன்னது நாங்க. இதே மாதிரி உங்களால நீங்க காலங்காலமா பெரும்பான்மையினர்ன்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள இருக்கீங்க. அதனால இந்தியாவோட ஒட்டுமொத்த கருத்து இந்தியான்ற சித்தாந்தத்துக்குள்ள உங்களை ஃபிட் பண்ணிக்க முடியல. அதனால தான் நீங்க மைனாரிட்டிஸ் அகேன்ஸ்ட்ன்றத ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மேல நீங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கீங்க. அனந்தியம்மா, நிறைவு கருத்து. முதல்ல இருந்தே நான் ஒன்று சொல்கிறேன், இவ்வளவும் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பாக திருப்பியும் 3வது முறையாக திரு மோடி அவர்கள் தான் பாஜக தான் ஜெயிச்சு இது பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முதல்லேருந்து இவர் கூட நண்பர் கூட கேட்டார், யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கேட்டால் அதை சொல்லக்கூடிய ஒரு உறுதி உங்கள்கிட்ட இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு சித்தாந்த ரீதியில் ஒன்றா சேர்ந்துருக்கோன்றீங்க. ஆனால் உண்மையை அந்த ரீடிங் இன் பிட்வீன் த அலைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஊழல்ன்ற ஒரு புள்ளியில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்றது தான் உண்மையான உண்மை. அதில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் திரு மோடி நீங்கள் சொல்கிறபடியே இருக்கட்டும், மோடி மேலே உள்ள அபிமானம் எதனால் வந்தது? மக்களுக்கு அவர் நன்மை செய்யறான்றனால தான் மக்களுக்கு அந்த மரியாதை நம்பிக்கை எல்லாமே வந்து அந்த நம்பிக்கையில தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தன்னை உயர்த்தி சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல, நான் எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்காக வச்சிருக்கேன்னு. எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அதனால அது வந்து உயர்ந்த கருத்து. அது உங்களுக்கு புரியலன்னா அதை நீங்க ஆன்மீகத்தின் உச்சபட்சம், அது ஆன்மீகத்தோட உச்சபட்சம் கிடையாது. நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆன்மீகம் தவறான விஷயம் நான் சொல்லலைங்க. ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றுதான். அந்த கருத்துக்கு நீங்க உடன்பட்டீங்கன்னா நீங்க அதை ஆன்மீகம்னு தனியா பிரிச்சு சொல்றது எனக்கு கருத்து உடன்பாடு இல்லை. தனிநபர் சார்ந்தது. வீட்டுக்குள்ள நீங்க அரசியல்ன்றது நீங்க முதல்ல என் கருத்து நான் சொல்லிடுறேன். அதனால திரு மோடி அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில அவருக்கு ஒரு தனியான ஒரு இது இருக்கு. நீங்க சொல்லி இல்ல இது தானா சேர்ந்த கூட்டம், அதனால அவங்களுக்கு தனியா. அதனாலதான் நீங்க அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் தப்பு கண்டுபிடிச்சு அவர் சொல்றது மாதிரி நீங்க ஒத்துக்கிறீங்க. இல்ல அவர் சொல்ற மாதிரி நீங்க கிடையவே கிடையாது. அவர் வந்து நான் சேவைக்காக எனக்கு அதுதான் பிரதான சேவகன். அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு சொத்து சுகம் இதெல்லாம் இருக்கா? நீங்க கம்ப்ளைண்ட் சொன்ன எல்லாருமே தனிப்பட்ட முறையில சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவர் எதுல போறாரு? அவர் அவர் நடந்தா போக முடியும், சைக்கிள்ல போக முடியுமா? என்ன விஜய் கிருஷ்ணா ஆஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் எல்லா பாதுகாப்பும் அடிக்கடி போய் இதுலயும் ஒழிஞ்சுக்கிறது இல்லல்ல. அவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் தான் அதிகமா செஞ்சிருக்காரு. ஆமா, வெளிநாடு வளர்ச்சி பணிகளுக்காக நீங்க கும்பலா அப்புறம் எதுக்கு 30 வில்லேஜ் ஸ்டைல் உள்ள இலங்கையில போய் மின்சார திட்டத்தை வாங்குறதுக்கு அதானிக்கு மார்க்கெட்டிங் பண்ற வேலை மட்டும் தான் அவர் பண்ணிருக்காரு. கந்தசாமி, நம்ம நேரத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, இன்றைய பொது வாழ்க்கையிலிருந்து மோடி விலகணுமா அப்படிங்கிறத ஒட்டி நிறைய விஷயத்தை பேசியிருக்கிறோம். நம்ம நிறைய பேசியே தான் ஆக வேண்டும். இன்னும் எஞ்சிய நாட்களில் பல்வேறு விவகாரங்களை நாங்கள் பேச காத்திருக்கிறோம். அந்த அமைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, ஆம் ஆத்மியுடைய கந்தசாமி, அனந்தி லட்சுமணன், விஜயகிருஷ்ணா, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.